வணக்கம் நண்பர்களே. அன்னை காலத்துல ஆட்டிசம் கேசஸ் நிறைய நம்ம கேள்விப்படுறோம், பாக்குறோம். ஓகே, இது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தான் இது ஆரம்பமாகுது. இது குழந்தை பிறந்தவனே குழந்தை வளர வளர பாத்தீங்கன்னா அவங்களுடைய மூளை பகுதியில் சில வளர்ச்சி குறைவா இருக்கனால அது ஸ்லோவா அந்த வளர்ச்சி இருப்பதனால இந்த ஆட்டிசம் ஒரு ஒரு ப்ராப்ளமா நம்ம பாக்குறோம். இந்த ஆட்டிசம் எப்படி நீங்க கண்டறியும் அப்படின்னா, குழந்தைங்களோட வளர்ச்சி பெற்றோர்கள் ரொம்ப க்ளோஸா கவனிக்கணும். அவங்க பிஹேவியரை நீங்க கவனிக்கணும். அந்த பிஹேவியர்ல ஏதாவது டிஸ்கவுண்ட் அப்நார்மல் பிஹேவியர் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க அவங்கள மருத்துவர்கிட்ட உடனடியாக அழைச்சி செல்லணும். அப்ப சில சிம்டம்ஸ் நான் சொல்றேன், எப்படி நீங்க அந்த குழந்தையோட பிஹேவியரை நீங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹைப்பரா இருப்பாங்க, ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க. ஓகே, சில குழந்தைங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க, யார்கிட்டயும் விளையாட மாட்டாங்க, தன்னை தானே அப்படியே தனிமையாவே இருப்பாங்க. சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா சத்தம் பிடிக்கும், சத்தத்தை பார்த்தா ஓடி ஒளிஞ்சிருவாங்க. சில குழந்தைங்களுக்கு யாராவது கிட்ட அவங்களை பிடிக்க பார்த்தாவோ அல்லது தொட பார்த்தாவோ அவங்களுக்கு பிடிக்காது. சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா நடக்கக்குள்ள அவங்க நுனிக்கால் நடப்பாங்க, காலில் நுனிக்கால் நடப்பாங்க. சில குழந்தைங்க ஒரு விளையாடக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க பொருள் எடுத்தாங்கன்னா ட்வீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சரிங்களா? சில குழந்தைங்களுக்கு பேச்சு வராது. இதெல்லாம் சிம்டம்ங்க. நீங்க சிம்டம் பார்த்துட்டீங்க சொன்னா நீங்க மருத்துவர்கிட்ட கொண்டு போனீங்க சொன்னா நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க கொண்டு போறீங்களோ, ட்ரீட்மெண்ட் தெராப்பி செய்றீங்களோ, நீங்க குழந்தைங்களை காப்பாத்திடலாங்க. சனித்தர நாங்க நிறைய குழந்தைங்களை நாங்க தெராப்பி செய்து நாங்க சரிப்படுத்திருக்கோங்க. ஓகே, இது காப்பாற்ற முடியாத விஷயம் இல்லை, சரிப்படுத்த முடியாத விஷயம் இல்லை, சரிப்படுத்தலாங்க. சரிப்படுத்த நிச்சயமா முடியும். ஓகே, இறைவனுடைய ஆசீர்வாதமும் நம்மளுடைய நம்பிக்கையான நம்மளோட உழைப்பை நீங்க போட்டீங்கன்னு சொன்னா, எஃபர்ட்டை போட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமா அந்த குழந்தைங்களை காப்பாத்திடலாம். சனித்தர தெராப்பி ஒரு நாளைக்கு 2 முறை செய்யணும். சரிங்களா? 20 நிமிஷம் 2 வேளை செய்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா கண்டினியூஸ்லி இந்த ப்ராப்ளம் குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.